ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ ஒரு குட்டி விலாக் தான் போட்டிருக்கேன். ரொம்ப பெரிய விலாக்லாம் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலைல எழுந்திரிச்சோன்னே நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பும் பொடியுப்பும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை தான் எடுத்து ரெண்டாவே ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா உப்பு கண்டிப்பாக வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும், வேறு வழியே கிடையாது. கண்டிப்பாக இருக்கணும். ஒரு அவசரத்துக்கு உப்பு தான் மெயின். நான் அதனால் ஃபஸ்ட்டு உப்பு ரெண்டுமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலைல எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இட்லி தான். மாவு நேற்றே அரைச்சி வச்சுட்டேன். நம்ம டெய்லி சேல்ஸ் பண்ணுறதுக்கு அரைக்கிறதுனால அந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுப்பேன். நமக்கு தேவைப்படுறதுனால. அது இல்லாமல் நம்ம குட்டி பையன் இருக்கிறதுனால அடிக்கடி அவனுக்கு தோசை இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே மாவு வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன், எங்களுக்கு மட்டும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை டீ குடிச்சிட்டு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். முருங்கைக்கீரை அவ்வளோத்தையுமே சாப்பிட்றதுக்கு பொரிக்காமல் எனக்கு கொஞ்சம் ஹேர் லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் முருங்கைக்கீரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் உட்காந்து எல்லாத்தையுமே காய வச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஃபுல்லாகவே காய வச்சுருக்கேன். இதை முருங்கைக்கீரை பொடியாக யூஸ் பண்ணலாம், வெயிட் லாஸும் ஆகும். ஒன்று வெயிட் லாஸுக்கு, இன்னொன்று ஹேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் எப்படி ரெடி ஆகுது என்னன்னு சொல்லிட்டு. நான் எப்படி என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெயிட் லாஸ் நல்லா ஆகும், முடி கழியாது. ஸோ நீங்களும் முருங்கைக்கீரை கிடச்சா கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்ச மாவு எந்த லெவலில் புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே பக்குவத்தில் நம்ம அரைச்சோன்னா இட்லி குண்டு குண்டாக சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக மெஷர்மெண்ட் கொடுக்குறேன். இட்லி ரொம்ப ஸ்பாஞ்சியாக குஷ்பு இட்லின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். நம்மளோட இட்லிலாம் செம்ம சாஃப்டாக இருக்கும். நம்ம மாவு வாங்குறோம் எல்லாருமே சொல்லுவாங்க இட்லி ரொம்ப சூப்பராக வருதுன்ட்டு. தோசைக்கு இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அப்புறமா தோசை ஊற்றுவாங்க. தோசையும் வேறு லெவலில் வரும் நம்மளுடைய மாவுக்கு. இப்போ பாருங்கள், நான் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு வழக்கம் போல் இட்லி ஊற்றி வச்சிட வேண்டியதாக. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி எல்லா நாளுமே இட்லியாக தான் இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மாவு அரைக்கிறதுனால எப்போவுமே இட்லி மாவு எடுத்து வச்சுருவேன். ஒருவேளை தோசை இட்லி ஏதாவது ஒன்று கடகடன்னு நம்ம செஞ்சிடலாம் இல்லையா? அதனால் எப்போவும் போல் இட்லியை நம்ம ஊற்றி வச்சாச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி சட்னி வைக்க வேண்டாம், சாம்பார் வைக்க வேண்டாம், காடை கிரேவி வைப்போம்னு சொல்லிட்டு காடை தான் வாங்கிட்டு வர சொன்னேன். காடை பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாட்டம் இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியுதா? ஒரு காலில் சதையே இல்லை, அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. காடை கிரேவி வச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மல்லிப்பூ மாதிரி இட்லியை வச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். 1.5 கிலோ 100 ரூபான்னு சொல்லி ஆரஞ்சு போட்டிருந்தாங்களா, அதனால் ஸோ அதையும் 1.5 கிலோ வாங்கினாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி வாக்கில் கோதுமை அவிச்சு வச்சுருந்தேன் குக்கரில். அதை ஒரு 11 மணிக்கு தான் எடுத்து தட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கோதுமை நம்ம அவிச்சு செய்கிறதுனால நமக்கு சூப்பரான ஒரு உப்புமா கிடச்சிரும். கோதுமை ரவை உப்புமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் 1/2 கிலோ கோதுமை ரவை வாங்கினீங்கன்னா 1/2 கிலோ 70 ரூபா இருக்கும். ஆனால் நம்ம கடையில் 1 கிலோ கோதுமையே 40 ரூபா தான். அந்த 40 ரூபா கோதுமை வாங்கி நம்ம செய்யும்போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். கடையில் எப்படி செய்வாங்க என்னென்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் வீட்டிலே செஞ்சுக்கிட்டேன் கோதுமை உப்புமா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக சாயந்தரம் ஒரு சுக்குமல்லி காஃபி குடிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ ஒரு ஸ்பூன், ஒரு கைப்பிடி ஃபுல்லாகவே மல்லி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்துக்கிட்டேன். இது அவ்வளோத்தையுமே எடுத்து நல்லா பவுடராக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக மண்டவளம் இருக்குது இல்லையா, மண்டவளத்தையும் உள்ளே போட்டு அது கூடவே இந்த சுக்குமல்லி காஃபியில் ஒரு ஸ்பூனையும் எடுத்து உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு தர நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி